வணக்கம், நான் டாக்டர் மாதவி வைஷ். இன்று நாம் பேச போகிறோம், சோரியாசிஸில் உங்களுக்கு பருப்பு வகைகள் சிறந்ததா அல்லது பச்சை காய்கறிகள் சிறந்ததா என்பதை பற்றி. சோரியாசிஸில் உணவு, அதாவது உங்கள் உணவு முறை மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஏனெனில் இது ஒரு தானாகவே ஏற்படும் அழற்சி நிலையாகும். சரியான உணவு முறையால் உங்கள் சோரியாசிஸின் தீவிரம் குறையலாம், உங்கள் குணமடையும் வேகம் அதிகரிக்கலாம், உங்கள் சிகிச்சைக்கும் சிறந்த பதில் கிடைக்கும். இப்போது உங்களுக்கு என்ன சிறந்தது என்பதை நான் விளக்கப் போகிறேன். பச்சை காய்கறிகளா அல்லது பருப்பா? பச்சை காய்கறிகளை நீங்கள் தினமும் சாப்பிட வேண்டும். இதில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், வைட்டமின்கள், வைட்டமின் ஏ, மற்றும் கே மற்றும் தாதுக்கள் உள்ளன. இவை உங்கள் உடலில் உள்ள அழற்சியை குறைக்கும் மற்றும் கல்லீரலை டிடாக்ஸ் செய்யும். இப்போது நான் பருப்பை பற்றி பேசப் போகிறேன். பருப்பை நீங்கள் வரையறுக்கப்பட்ட அளவில் மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது புரோட்டீனின் ஒரு மூலமாக இருக்கிறது. ஆனால் சில பருப்புகள், உதாரணத்திற்கு கடலை, உளுந்து, மசூர் பருப்பு ஆகியவை உங்கள் உடலில் வெப்பத்தையும் அமிலத்தையும் அதிகரிக்க செய்யும். இது உங்கள் சோரியாசிஸை தூண்டக்கூடும். இப்போது பச்சை காய்கறிகளில் உங்களுக்கு சிறந்த தேர்வுகள் என்னென்ன என்பதை நான் விவாதிக்கப் போகிறேன். நீங்கள் சுரைக்காய், பீர்க்கங்காய், பாகற்காய், பாவக்காய், வெந்தயம், புரோக்கோலி, பீட்ரூட் இலைகள் போன்ற காய்கறிகளை சாப்பிடுங்கள். வெயிலில் வளர்க்கப்பட்ட பருவகால காய்கறிகள் உங்களுக்கு சிறந்தவையாகும். இப்போது பருப்பை பற்றி பேசுகிறேன். நீங்கள் முதலில் பச்சை பயறு, மூங்குத்தாள் பருப்பை அதிகம் விரும்பி எடுத்துக்கொள்ள வேண்டும். இவை மிகவும் பாதுகாப்பானதும் குளிர்ச்சி தரும் தன்மையையும் கொண்டவை. உங்கள் உடலில் நீங்கள் மசூர் பருப்பும் சாப்பிடலாம். வாரத்தில் 2 முதல் 3 முறை துவரம் பருப்பு, துவரை பருப்பு சாப்பிடலாம். உளுந்து பருப்பு, கடலை பருப்பு, ராஜ்மா, பட்டாணி ஆகியவற்றை சாப்பிட வேண்டாம். இவற்றை தவிர்க்கவும். இவை உடலில் வாயு மற்றும் அழற்சி அதிகரிக்க செய்யும். இதனால் உங்கள் சொரியாசிஸ் தூண்டப்படலாம். உங்கள் சொரியாசிஸ் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. இப்போது சொரியாசிஸில் நீங்கள் எந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்பதை நான் சொல்லப் போகிறேன். பால், தயிர், பனீர், சீஸ் போன்ற டெய்ரி பொருட்களை நீங்கள் சாப்பிடக்கூடாது. நீங்கள் புளிப்பு பழங்களை சாப்பிடக்கூடாது. அதில் சாத்துக்குடி, எலுமிச்சை, மோசம்பி போன்றவை அடங்கும். மைதா, வெள்ளை சர்க்கரை, பேக்கரி பொருட்கள், அதிகமாக ஜங்க் ஃபுட், பொரித்த மற்றும் காரமான உணவுகள், நான்-வெஜ், குறிப்பாக சிவப்பு இறைச்சி, மதுபானம், புகைப்பிடித்தல் ஆகிய அனைத்தையும் தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் உங்கள் சொரியாசிஸ் தூண்டப்படலாம். பழங்களில் நீங்கள் பப்பாளி சாப்பிடலாம். ஆப்பிள், மாதுளை, தர்பூசணி போன்ற அனைத்தையும் சாப்பிடுங்கள். ஃபிளாக்ஸ் சீட்ஸ், சியா சீட்ஸ் சாப்பிடுங்கள். இதில் ஓமேகா 3 உள்ளது. உலர் பழங்களில் நீங்கள் பாதாம், அக்ரோட் ஆகியவற்றை இரவு முழுவதும் ஊற வைத்து சாப்பிடலாம். நீங்கள் சுரைக்காய், பாகற்காய் மற்றும் கற்றாழை ஜூஸ் தயாரித்து குடிக்கலாம். 1/4 கப் குடிப்பது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கலாம். தினமும் 20 முதல் 30 நிமிடங்கள் வெயிலில் இருங்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கையில் யோகா, தியானம் போன்றவற்றை நிச்சயமாக சேர்க்கவும். இதனால் நீங்கள் மன அழுத்தத்திலிருந்து தூரமாக இருக்க முடியும் மற்றும் உங்கள் தூக்க சுழற்சி ஒழுங்காக இருக்கும். இதனால் உங்கள் சோரியாசிஸை கட்டுப்படுத்தவும் உங்கள் சிகிச்சையை மேலும் பயனுள்ளதாக மாற்றவும் அதிக உதவி கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். நீங்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த யாராவது சோரியாசிஸ் போன்ற நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் முழுமையான சிகிச்சைக்காக எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.